பெரிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். சங்கீதம் 139 அதனுடைய 2வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை தேவன் அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். புதிதாக திருமண வாழ்க்கையிலே ஈடுபட போகிற பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வீடு கட்ட போகிறவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு தொழில் தொடங்க போகிறவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதை போல உங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை கர்த்தர் அப்படியே ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க போகிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று. உங்க நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஏக்கங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்பான தேவ பிள்ளைகளே, எதுவுமே என் வாழ்க்கையில இனி நடப்பதில்லை என்று நெகட்டிவா சொல்லாதீங்க. உண்மையா சொல்லுங்க, இது நடக்கும். எனக்கு பாசிட்டிவா பேசுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள், நீங்கள் ஆசைப்பட்டதை அப்படியே கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். திருமணம் நடக்கலையேன்னு சொல்லாதீங்க, வேலை கிடைக்கலையேன்னு சொல்லாதீங்க. எனக்கு கிடைக்கும், கர்த்தர் தருவாரு. என் இருதயத்தின் எண்ணங்களை அவர் அறிகிறார். என் யோசனைகளை அவர் அறிகிறார். என் ஆசைகளை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு நிச்சயமா என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்ததை அப்படியே ஆண்டவர் நடக்கும்படி செய்வார். அதிலே சந்தேகமே இல்ல, தடை இல்ல, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கால தாமதமும் இல்ல. அது உடனே நடக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, எண்ணங்களை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள்ளே, நினைவுகளுக்குள்ளே ஆசைகள் இருக்கலாம். அது நடக்கணும். பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நீர் நிறைவேற்றி முடிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.